50 kgs லூஸ் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன் அடுத்தடுத்த எபிசோட்ஸில். the more I heal others, the more I heal myself. Because எனக்கு எனோக்ளோஃபோபியா இருக்குது, தட்ஸ் ஃபீலிங் uncomfortable in crowd and it's never too late. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து உங்களோட மெட்டபாலிசமை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு மேலே ஏற்றி இறக்கி அப்படி கொஞ்சம் நாளைக்கு கொண்டு போங்க. 1200 should be fine, I suppose, for hungry. I can sustain without food. Is it okay? No, it is not okay. ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 types of oats இருக்கு. What is the difference between muesli and oats? வெல்கம் டு டே 26 ஆஃப் 50 days transformation சேலஞ்சில் இருக்கோம். நம்ம 26 days கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னைக்கு. அஃப்கோர்ஸ் நேற்று விலாகுமே வந்துட்டு கொஞ்சம் ஃபட்டாஃபட்டாக ஸ்பீடாக போட்டுட்டேன். நான் இன்றைக்குமே வந்துட்டு டே ஒன்றும் பெருசாக இருக்கல. காலையில் லஞ்ச் கல்யாணத்துக்கு போனேன், இப்போ 6 மணி ஆகுது, நான் இப்போ தான் வரேன். நான் ஐ வாஸ் சில்லிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருந்தாங்க, எல்லாத்தையும் பேசிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வரேன். ஸோ இன்னும் 1 hour நான் இந்த எபிசோட் போடணுங்கிறதுக்காக வந்து இல்லைன்னா இன்னும் நேரம் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். நான் இன்னைக்கு டேயில் வந்துட்டு பெருசாக என்னால் எதுவும் கேப்சர் பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு எனோக்ளோஃபோபியா இருக்குது. that's feeling uncomfortable in crowd. okay, so crowd பார்த்துட்டா என்னால் கேமரா எடுத்து பேசுகிறதோ இல்லை அதை ஷூட் பண்ணுறதோ இல்லை சாப்பிட்றது காட்டுறதோ எனக்கு தெரில. அது ஏன் அப்படிங்கிறது தெரில. மேபி இப்போ தான் நான் அந்த இது உடச்சிட்டு வெளியே வந்துட்டுருக்கேன். லைக் முன்னாடி நான் இப்படி இருந்தது கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் டிப்ரெஷன் இருக்கும்போது தான் நான் வந்து என்னை அப்படியே ரொம்ப ஐசோலேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 3 வருஷமாக எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அட்டென்ட் பண்ணாமல் அப்படியே ரூம்குள்ளேயே இருந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்பவே இன்னும் டிப்ரெஸ்ட் ஆகி அப்படி இருந்தேன் நான். இப்போ அந்த சைக்கிளை நான் பிரேக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன் நான். ஸோ எஸ், போக போக இது சரியாகவும் நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு போரிங்காக நான் ஒரே வீட்டிலேருந்து காமிக்கிறேன். ஐம் சாரி, பட் ஸ்டில் தென் என்னை மதிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் போனதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்துட்டு உங்களால தான் நான் ஜிம்முக்கு போகிறேன், நான் மட்டும் இல்லை, என் கூட வேலை செய்கிறவங்களும் என் கூட படிக்கிறவங்க எல்லாரும் உங்களால தான் நாங்கள் ஜிம்முக்கு போகிறோன்னு சொல்லும்போது இது வந்து உண்மையாலுமே எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லும்போது that made my day. That really made my day. I can't tell you how happy I am. You know, என்னோட happiness நான் என்னன்னு சொல்கிறேன். there is no purpose of doing this measure. சரிங்களா? the more I heal others, the more I heal myself. எனக்கு இருக்கிற ட்ராமாவை நான் ஹீல் பண்ணுறதுக்கு சமம். ஒவ்வொருத்தங்களும் ஹீல் ஆகி அது சரியாகிறத நான் பார்க்கும்போது இட்ஸ் லைக் I am winning. It's not that just that they are winning. So there are people who is coming to me and saying that you know this is actually working. So இதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் மோட்டிவேட் பண்ணுறேன். அப்பப்போ ஈகோ தூண்டுற மாதிரி நான் பேசுவேன். பட் ரியலி ஐ வாண்டட் எவ்ரிபடி டு கெட் இன் டு திஸ் ஜர்னி and see how good it is here. It's super good to be here on top, let me tell you. And yes, வந்து நம்மளோட புது ஆடியன்ஸ்க்கு நான் வந்து let me welcome. Hello everyone, this is Sanju, founder of Vami Wellness and I make videos on physical and mental health. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 50 days transformation challengeல 26th டேல இருக்கோம். And also நான் கேட்டிருந்தேன் யாரெல்லாம் என் கூட சேர்ந்து இந்த 50 days transformation challengeல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னு. ஒருவேளை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலனாலும் what is the reason that is actually stopping you to get into this fitness journey? அதாவது நீங்கள் இந்த ஃபிட்னஸ் ஜர்னிக்குள்ளே வர முடியாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இல்லை வீட்டில் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லை கன்சிஸ்டண்டாக இருக்க முடியல, டிமோட்டிவேட் ஆகிற, சுகர் விட முடியல, வாட் எவர் த ரீசன் மைட் பி, அது என்ன அப்படிங்கிறது வந்து கீழே கேட்டிருந்தேன். அதுக்கான Q&A வந்துட்டு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னோட டே எப்படி இருந்துச்சு இதெல்லாம் ஃபட்டாஃபட்டாக பார்த்துடலாம். சின்னதாக நேற்று என்ன நான் சாப்பிட்டேன் அண்ட் இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்டேங்கிறது மட்டும். அண்ட் திஸ் வாஸ் மை காஸ்டியூம் எஸ்டர்டே. பட் இது நேற்று எடுத்தது கிடையாது, இது முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. நேற்று என்னால் எடுக்க முடியல. ஐ வாஸ் இன் ஹரி. அண்ட் முஸ்லீம் பாய் வீட்டு கல்யாணம் எப்படி இருக்கும், கீ ரைஸ் ஃபார் த கார்ப்ஸ் அண்ட் ஃபைபருக்காக கொஞ்சம் காய்கறி அண்ட் சிக்கனுக்கு தான் எங்கள் சாப்பாடு தொட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லி நிறைய சிக்கன் எனக்கு வச்சுருந்தாங்க. அண்ட் இது இன்றைக்கி கல்யாணத்தில் நான் எடுக்கல, ரொம்ப கூட்டமாக இருந்தனால ஒரு மாதிரியாக இருந்தது எனக்கு. இது என் ஃப்ரெண்ட் வீடியோ எடுத்து அனுப்புனாங்க எனக்கு. ஆனால் நான் நல்லா சாப்பிட்டேன். இந்த அளவுக்கு தான் நான் சாப்பிட்ருப்பேன். 200 grams ரைஸ். கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் வெட்டிங்கில் எல்லாம் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ தட். எனக்கு வந்து எல்லாத்துக்கு முன்னாடி ஃபோன் எடுத்து எனக்கு ரொம்ப ஷையாக இருந்துச்சு. ஸோ ஐ டென்ட் டூ தட். பட் ஓகே, லெட்ஸ் சி. சீக்கிரமாக நான் இந்த சைக்கிள் இன்னும் பிரேக் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தி Q&A. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திவ்யா முருகேசன் கேட்டிருக்காங்க. ஹாய், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மியூஸ்லி அண்ட் ஓட்ஸ்? விச் ஒன் இஸ் பெஸ்ட் ஃபார் வெயிட் லாஸ்? ரெண்டுமே நல்லதாங்க. ரெண்டுமே வந்து ஒரு பாப்புலரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். ஆல்சோ நான் வந்து லைட்டராக இருக்கணுங்கிறதுக்காக அது டின்னருக்கு எடுத்துக்கிறேன். பிகாஸ் நான் அது ஐம் யூஸ் டு இட் ஆஸ் வெல். ஓட்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது ஒரு ஓட் பிளான்ட்லேருந்து எடுக்கிறதுங்க. ஸோ அது அந்த ஓட் பிளான்ட்லேருந்து எடுக்கிறதுனால நம்ம வந்து அது கோல்டாகவும் சமைச்சிக்கலாம், ஹீட் பண்ணியும் வந்துட்டு அது உப்மா மாதிரி சமைக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் வந்து ஓட்ஸில் சமைக்கலாம். பட் மியூஸ்லிங்கிறது வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ரோல்டு ஓட்ஸ் இருக்கும், அதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும், நட்ஸ் இருக்கும், சீட்ஸ் இருக்கும்.
இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து இதாகிற ஒரு ஃபுல் பேக்ட் வந்து நியூட்ரிஷன் தான் வந்துட்டு மியூஸ்லி. ஸோ நீங்கள் உங்களுக்கு ரெண்டுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் பேரலெல்லாம் ரெண்டுமே சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து மியூஸ்லி பிடிக்கும், ஏன்னா அதில் நட்ஸ் எல்லாம் இருக்கிறனால. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஸ்வீட்ஸ் இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். அது வந்து ஒரு துபாயிலேருந்து ஒரு பிராண்ட், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து கேன்பெரி, ப்ளூபெரி, இந்த மாதிரியானதெல்லாம் இருக்கும். எனக்கு அந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிராண்ட் இங்கே இல்லை. பட் இங்கே ஒரு வேளை நான் வாங்குறேன்னா என்ன பிராண்ட் நான் யூஸ் பண்ணுறேங்கிறது அந்த ஃபோட்டோ நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் நான் எடிட்டிங்கில். ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஓட்ஸ் இருக்குது. நார்மல் ஓட்ஸ், ஸ்டீல் கட் ஓட்ஸ், அப்புறம் ரோல்டு ஓட்ஸ். இப்படி 3 வகையான ஓட்ஸ் இருக்குது. நார்மல் ஓட்ஸ் வந்து வெறும் தூசிங்க, அது ஒன்றுமே ஆகாது, அது எடுக்காதீங்க. ரோல்டு ஓட்ஸுமே நல்லது தான், பட் ஸ்டீல் கட் ஓட்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லதுன்னு நான் மீன்ஸ் இட் எய்ட்ஸ் யுவர் வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் திவ்யா முருகேசன். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். நெக்ஸ்ட் வந்து பிரியா மேம் கேட்டிருக்காங்க. ஹாய் மேம், குவைட் இன்ஸ்பைரிங், தேங்க்யூ ஃபார் தட். ஐம் 21 ஏஜ் கேர்ள். ஐம் டூயிங் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து 5 இயர்ஸாக பண்ணுறாங்க. பட் சம்டைம்ஸ் இன்கன்சிஸ்டாக இருக்கிறேன் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ பட் த திங் இஸ் nowadays I don't get any hungry. I can sustain without food. Is it okay? No, it is not okay. Because I'm worried whether it slow downs my metabolism. Of course, you're right. It is slowing down your metabolism. And I'm following 1000 calories. Is it low? My only concern is whether it should slow my metabolism. Obviously வந்து 1000 calories எடுக்கும் போது, ஏன்னா நீங்கள் வந்து 21 தான் சொல்லியிருக்கீங்க, 66 kgs தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து 1000 calories வந்து எடுக்காதீங்க. ஒரு 1500 கேலரிஸ்லேருந்து கொஞ்சம் நாளைக்கு கம்மி பண்ணிட்டு வாங்க. ஒன் வீக்காக வந்துட்டு ஒரு 100 இல்லை 150 கேலரிஸ் வந்துட்டு 1500லேருந்து கம்மி பண்ணிட்டு வாங்க. சரி, லைக் இந்த வீக் வந்து 1500 இருக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து 1400 இருங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வீக் 1300 இருங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து 1500 இருங்க. இப்படி வந்து உங்களோட மெட்டபாலிசமை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு மேலே ஏற்றி இறக்கி அப்படி கொஞ்சம் நாளைக்கு கொண்டு போங்க. 1200 ஷுட் பி ஃபைன் ஐ சப்போஸ் ஃபார் யூ. நான் கேல்குலேட் பண்ணல, நான் இப்போ தான் இதை ரீட் பண்ணுறேன். மேபி நான் நாளைக்கு எபிசோடில் வேணால் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் எக்ஸாக்ட்லி எடுக்கணுங்கிறது சொல்கிறேங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் ஆரிஃபா மேம் கேட்டிருக்காங்க. ஹாய் மேம், விச் ப்ரோட்டீன் பவுடர் யூ ஆர் டேக்கிங் மேம், அண்ட் ப்ளீஸ் ஷோ த வே ப்ரோட்டீன் box and all supplement box ma'am, because in Flipkart same products also so many colors are there ma'am, please show in your next video ma'am. கண்டிப்பா என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேங்க. இன்றைக்கி நான் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பிகாஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 6 to 6:30 ஆக போகுது. ஸோ இது சீக்கிரமாக இதை நான் எடிட் பண்ணி இப்போ ஒரு ½ an hourல உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ சீக்கிரமாக நாளைக்கு உங்களுக்கு வந்து, நாளைக்கு இல்லை, ஐ எம் பிளானிங் டு மேக் அ வீடியோ ஆன் வாட் இஸ் த ப்ரோட்டீன் பவுடர், யாருக்கு என்னென்ன மாதிரியான ஒரு ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கணும் அது சொல்ல போகிறேன். நான் வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கிறதுக்கு கீழே வந்துட்டு நான் வந்து அதோட லிங்க் பேஸ்ட் பண்ணுறேன். மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த வீடியோ நான் போடுற மாதிரி பார்க்குறேன். ஸோ எஸ், we have done with today's episode. ஏதாவது வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பட்டன் தட்டுங்க. அண்ட் மறக்காமல் உங்களுக்கு என்ன Q&A இருந்தாலும் கீழே கேளுங்க. அண்ட் இட்ஸ் நெவர் டூ லேட். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நெவர் டூ லேட். பி ரெடி டு ஃபெயில். நீங்கள் வந்து இப்போ ஆரம்பித்தாதான் கொஞ்ச நாள் வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வந்து இந்த 2024 டோன்ட் ஃபினிஷ் திஸ் 2024 வித் அ கில்ட். இந்த 2024 முடிகிறதுக்குள்ளே ஏதோ ஒன்று நம்ம தொடங்கியிருக்குமே அப்படிங்கிற ஒரு நிம்மதியோடு நம்ம வந்து அதை 2025 ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ளீஸ் வாங்க இந்த ஜேர்னிக்குள்ளே. ஒரு வேளை என்ன டவுட்ஸாக இருந்தாலும் ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. 50 kgs லூஸ் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன் அடுத்தடுத்த எபிசோட்ஸில். ஸோ மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிங்கன்னா you will not be missing any video of mine. See you soon in another new episode. Saju here.